ஃபர்ஸ்ட் நைட் ஃபர்ஸ்ட் டைம் என் பொண்டாட்டிய பாசத்தோட ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டுமா தான் கேட்டேன். அவளும் செல்லமா கேளுங்கன்னு சொன்னான். புருஷன் பொண்டாட்டி நடுவுல ஒளிவு மறைவு மூடி வைக்கிறது மறைச்சு வைக்கிறது பிளாஷ் கட்டு ஃப்ரண்ட் கட்டு எதுவுமே இருக்க கூடாது செல்லம். அப்படியே ஒருவேளை இருந்தாலும் 1 to 1ன்னு நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து பேசி தீர்த்துக்கணும். புரிஞ்சுதா என் செல்லக்குட்டி? இப்ப நான் உங்ககிட்ட ஒரு டைரக்டா ஒரு கொஸ்டின் கேட்பேன். அப்படியே நீ எல்லாத்தையும் மறைக்காம என்கிட்ட சொல்லணும். இதுக்கு முன்னாடி உனக்கு அனுபவம் யார் கூடயாவது அனுபவம் தெரியாம தான் கேக்குறேன். ஃபர்ஸ்ட் நைட்ல வைஃப் கிட்ட கேக்குற கேள்வியாது? ஏதோ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு கேட்டேன். அதுக்கு போய் அந்த அடி அடிக்கிறா. அது இருக்கட்டும். உங்களுக்கு ஏதாவது ஃபேமிலி ஃபிளாஷ்பேக்னு எதுவும் இல்லையா தல? இது என்ன புது ப்ராப்ளம்? இதுக்கு வந்து பிரஸ் என் பொண்டாட்டிட்ட போய் நீ உண்மையாலும் உத்தமிதான் சொல்லி எப்படியோ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஒத்துக்க வச்சுட்டேன். ஏதாவது நடந்துதா? ஒண்ணுமே நடக்கல. என் மாமியார் அவங்க வீட்டுல தான் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும்னு அடம் பிடிச்சிட்டாங்க. அன்னைக்கு நைட்டே என் பொண்டாட்டிக்காக நான் வெயிட்டிங்க. கரண்ட் வர போயிடுச்சு. அப்படியே கதவு திறக்கிற சவுண்டு கேட்டுச்சா நான் ஓடி போய் அப்படியே புடிச்சு அழகா தூக்கி அப்படி பெட்ல போட்டு என் செல்ல குட்டியில கொஞ்சம் தெரியும் பாருங்க. கரண்ட் வந்துடுச்சு. பார்த்தா மம்மி செல்லக்குட்டி வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? அப்படினா மை மாமியாரே, ஐயோ என்ன மன்னிச்சிடுங்க, தெரியாம பண்ணிட்டு என்ன மன்னிச்சிடுங்க. ஐயோ வெரி வெரி சாரி. சாரிடி ரசகுல்லா. சாரி டாட்டர், கரண்ட் போயிடுச்சு. கேண்டில் எடுத்துட்டு வரலான்னு நான் இந்த ரூமுக்கு வந்தேன். He hugged me. He kissed me. Oh my god! ஏன் மம்மி நீ கத்தல? எப்படி கத்த முடியும்? என் வாயே அவர் வாயால லாக் பண்ணிட்டாரு. ஐயோ, it was so hard, you know. ஏய் ரசகுல்லா, நான் என்ன பண்றது? ஒரே ஹைட், ஒரே வைட், ஒரே கலர் வேற. ரெண்டு பேரும் அடிச்ச மாதிரி ஒரே மாதிரி இருக்கீங்களா? இருட்டுல நான் வேற காஞ்சி போயிருந்தேனா நீயும் நினைச்சு நச்சுன்னு வச்சுட்டேன். மாமியாருக்கு எப்படியும் புருஷன் இல்ல. உங்க ரெண்டு பேருக்கும் நானே புருஷனா இருக்கிறேன். டபுள் டமாக்கா. என்ன சொல்றீங்க மம்மி? ஓ முடிவு பண்ணிட்டீங்களா? அவ்வளவு அவசரமா உங்களுக்கு? விடுங்கடி. இது கேவலத்துக்கெல்லாம் கேவலம்டா. வைஃபுக்கும் அத்தைக்கும் வித்தியாசம் தெரியாதா உனக்கு? இதேதான். இதே மாதிரி என் பொண்டாட்டி என்னை திட்டி அடிச்சு என்னை வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லிட்டா. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு காய்கறி வெட்டிக்கலாமா, வெட்டிக்கிட்டே கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்ன சந்தோஷமா இருக்க? வைஃப் இல்லங்கிறதுனால வேற யாராவது? ஐயோ நான் அந்த மாதிரி ஆள் இல்ல தல. நேத்து வரைக்கும் நான் பிரம்மச்சாரியா தான் இருக்கேன். இன்னைக்கு அதேதான். ஏன்பா? அத மட்டும் கேட்காதீங்க. அத நினைச்சு நான் லிட்டர் கணக்குல விட்டுட்டேன். அட கண்ணீரா? மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதானே? பின்ன ட்ரை பண்ணாம இருக்க முடியுமா? வீட்டு வாஸ்து சரியில்லைன்னு சொல்லி ஒரு அழகான லாட்ஜில சும்மா பிரமாதமான ஒரு ரூமை செட் பண்ணி செம்மையா ஒரு ஃபர்ஸ்ட் நைட்டை அரேஞ்ச் பண்ணேன். சந்தோஷமா என் பொண்டாட்டியை கட்டி பிடிக்கும் போது டார்லிங் போன் ரிங் ஆகுது. உங்க அம்மா தான் வயிற்றுல போன் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். சொன்ன கேளுமா கோஆபரேட் பண்ண. ப்ளீஸ் ரிசீவ் இட். ஹலோ யாருடி நீ? டேய் உங்க அம்மா பேசுறடா. நீ எங்க அம்மாவே இல்ல. அட அம்மா சொல்லுமா. உங்க அப்பா சாராய குடிச்சு செத்து நாசமா போயிட்டான்டா. சாராயம் சாப்பிட்டாரா? என்னமா சொல்றா? எங்க அப்பா சாராயம் குடிச்சு செத்து போயிட்டாரா? ஐயோ அப்பா எப்படி போட்டாருன்னு சொன்னா? என்னது வேதி செத்து போட்டாரா? அப்பா சொல்லு வாட் ஹேப்பன்? சின்ன வயசுல செத்து போயிட்டியாப்பா? என்ன விட்டுட்டு அனாதையா? அப்பா சாராயம் குடிச்சானேம்மா செத்து போயிட்டியாப்பா? ஏய் கையடி அடி வாங்கு அடி. எங்க அப்பா செத்து போயிட்டான்னு சொல்றேன். அப்பா யோ பொண்டாட்டியை விட்டுட்டு போயிட்டியா? அட போங்க தலைவரே, இது ஃபாரின். பொண்டாட்டி வருவா திரும்பி ஓடுவா. உயிர் பண்ணா வந்துருமா? பூசணிக்கா பொரியல் பண்றேன் இருங்க. ஹாலினால் என்ன லாக் பண்ணாத. விடு, என்ன விட்டுன்னு சொல்றேன்ல. விட்டுடு. மாமியா என்ன பண்ற? நீங்க என்ன தயவு செஞ்சு மன்னிக்கணும். தயவு செஞ்சு என்ன மறுபடியும் மன்னிச்சிடுங்க. இதுதான் எனக்கு லாஸ்ட் சான்ஸ். ஃபர்ஸ்ட் நைட் எனக்கு நடந்தே தீரணும். என்ன விட்டு. Bye bye, bye மாமியார். See you. ஃபர்ஸ்ட் இத புடுங்கற.
మొబైల్ ఆపు, లైట్ ఆఫ్, கேண்டில் ஆனு, ஸ்டார்ட் த மியூசிக். பொண்டாட்டி ஒயின் அடிச்சிட்டு இருக்கு. நான் டெவில் இல்ல, நான் உன்னோட ஹஸ்பண்ட், ஆலினால் அழகு ராஜா. மை காட். ஓ ஏய் ஜாங்கிரி கட்டி, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி. நானும் ரெடி. மை டார்லிங், 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 கட்டல் உடைஞ்சு போச்சு. கட்டல் broken up man. கட்டல் உடைஞ்சே தீரணும், ஃபர்ஸ்ட் நைட் நடந்தே தீரணும், நமக்கு குழந்தை பிறந்தே தீரணும், திருப்பதி கூட்டி போய் மொட்டை அடிச்சு தீரணும். டார்லிங், நீங்க ரொம்ப ஃபன்னி. பின்ன யாரு நானு? One second, sir. Sir, call for you. Yeah. Hello? This is Mr. Aryan. Yeah, speaking. I've got some tragic news for you. Your friend Patil is no more. He was lost in a car crash. மம்மி, டாடி எங்க? வருவாரு. அங்கிள், அங்கிள், மம்மி ஏன் அழுறாங்க? இதை கொண்டு போய் மம்மி கிட்ட கொடுமா. இதுல என்ன இருக்கு? நீ போய் கூட. மம்மி ஏன் அழுறீங்க? Shweta? எதுக்கு வந்தீங்க? இங்க எதுக்கு வந்தீங்க? Shweta? Shweta, Stop there! இன்னொரு தடவை உங்க வாயால என் பேர் சொல்லி கூப்பிடாதீங்க. உங்க ஆஸ்தி, அந்தஸ்து, கௌரவத்துக்காக என் வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டீங்க. நான் என்ன பண்ண ஸ்வேதா? நீங்க என்ன பண்ணீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். 5 வருஷம் நான் ராத்திரி பகல்னு பார்க்காம கஷ்டப்பட்டு கனவு கண்டுகிட்டு நான் சம்பாதிச்ச கோல்டு மெடலை நீங்க பறிச்சிட்டீங்க. என்ன ட்ரக்ஸ் கேஸ்ல மாட்டி விட்டுட்டு இந்த உலகத்துக்கு முன்னாடி என்ன தலைகுனிய வச்சுட்டீங்க. நம்ம நாட்டு மக்கள் முன்னாடி என் முகத்தை காட்ட முடியாம நாட்டையே விட்டுட்டு வர மாதிரி செஞ்சுட்டீங்க. உயிருக்கு உயிரா நேசிச்ச என்னோட ஆரியாவையும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டீங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு ஆரியா எந்த தப்பு பண்ணலனாலும் அவரை கொல்ல முயற்சி பண்ணீங்க. சீ! நீங்க ஆரியாக்கு பண்ண அநியாயத்துக்கு அந்த கடவுள் உங்க பொண்ணோட மாங்கல்யத்தை பறிச்சுக்கிட்டாரு. போதும். உங்கள மாதிரி ஒரு அப்பா இந்த உலகத்துல யாருக்கும் இருக்க கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க என்னைக்கோ செத்து போயிட்டீங்க. இங்க இருந்து போயிடுங்க. இனிமே என்னைக்கு உங்க முகத்தை பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை. ஸ்வேதா,
அப்பா பொண்ணும் பேசிட்டு இருக்கும்போது நான் பேசுறது தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்க. மேடம், நீங்க தப்பு பண்றீங்க. உங்களுக்கு உங்க அப்பா மேல கோபம் இருக்கலாம், அது நியாயம்தான். ஆனா அவருக்கும் உங்க மேல பாசம் இருக்க, அதனாலதான் இப்படிலாம் பண்ணிருக்காரு. தாய் இல்லாத உங்களுக்கு தாயா, தந்தையா, ஃப்ரெண்டா இருந்திருக்காரு. உன்னோட வாழ்க்கையில தாயோட இடத்துக்கு சித்தி வரக்கூடாதுன்னு அவர் மறு கல்யாணம் கூட பண்ணிக்கவே இல்லை. எந்த ஒரு அப்பாவும் தான் பொண்ணு ஒரு நல்ல பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 100 வருஷம் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறது சகஜம்தான். அதைத்தான் அவரும் பண்ணாரு. நீங்க தனியா இருக்கீங்கன்னு தான் அவர் இங்க வந்திருக்காரு. இப்ப நீங்க போங்கன்னு சொன்னா அவர் தனிமையாயிடுவார்ல. தனிமையை விட ஒரு கொடுமை வேற எதுவுமே இல்லை. இந்த உலகத்துல நாம எதை வேணாலும் திருப்பி வாங்கிடலாம். ஆனா திருப்பி வாங்க முடியாதது பெத்த தாயும் உயிர் கொடுத்த அப்பாவும் தான். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க அப்பா தப்பு பண்ணிட்டாருன்னு தோணுச்சுன்னா அவரை மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறது பெரிய விஷயம். அந்த குணம் இருக்கிறவங்க கடவுளுக்கு சமம். அப்பா, ஸ்வேதா, அப்பா, I'm sorry. ஸ்வேதா, I'm sorry. I'm sorry. மன்னிச்சிருங்கப்பா. ஸ்வேதா, I'm sorry, பா. I'm sorry. I'm sorry. இட்ஸ் ஓகே சார். அழாத, வா வா. ஸ்வேதா, நீ இப்படியே உட்காந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஏதோ நடக்கக்கூடாதுன்னு நடந்துருச்சு. நடந்ததே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. இதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கை இருக்கு, உன் குழந்தையோட வாழ்க்கை இருக்கு. அதுக்கப்புறம் அகாடமிக்கு கோல்டு மெடல் வின் பண்ணணுங்கிறது தான் உன் புருஷனோட கடைசி ஆசை. அதை நீ தான் நிறைவேற்றணும். எஸ், இங்க பாரு, வாழ்க்கையில பிறப்பு இறப்புங்கிறது இயற்கை. இருட்டு வெளிச்சம், பூமி ஆகாயம், நீர் நெருப்பு, வெற்றி தோல்வி, இது எதையுமே மாற்ற முடியாத. இவர ஸ்போர்ட்ஸ் உமன், எல்லா விஷயத்தையும் ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட்டோட எதிர்கொள்ளணும். லைஃப் இஸ் a கேம், play it. Be a warrior in your life. நாளைக்கே அகாடமிக்கு வந்துற, நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன். நடக்க போற சாஃப்ட் கேம்ஸ்ல நீ கோல்டு மெடலிஸ்ட் ஆகுற. அப்பதான் பாஸோட ஆத்மா சாந்தி அடையும். நீ ஒரு தடவை இழந்த அந்த கோல்டு மெடலை இந்த தடவை அடைஞ்சே தீரும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. Have willpower. Be courageous. மறுபடியும் உன்னோட முகத்துல அந்த சிரிப்பை நான் பார்க்கணும்.
Get up. Come on. Come on. Come on, Shweta. Get up. Yes.